Hi Lakshmi, hi Meena Menon. Welcome you to today's Ho'onopono healing session. Thank you so much Lakshmi for all your love and hearts. Thank you so much. So welcome to today's healing session, Ho'onopono healing session. Today is a day 4 of our free 7 days live Ho'onopono healing session. So we are doing our healing for various aspects of life, and we did the introduction for Ho'onopono healing session, and we chanted 21 times of Ho'onopono chanting prayer for a general thing in our life in the first day, and in the second day we healed our physical health issues, and we chanted 21 times our Ho'onopono healing prayer for physical health, and yesterday we did it for our mental health or emotional health. We gave some kind of explanation for why this emotional health cleaning is needed, or mental health cleaning is crucial, and also we chanted yesterday 21 times of Ho'onopono healing prayer for mental health or emotional health. As I said earlier, today is going to be the Ho'onopono healing session for relationship. So இன்னைக்கு நாம இங்க கான்சென்ட்ரேட் பண்ற, இன்னைக்கு நாம ஹீலிங் ரிப்பீட் பண்றது ரிலேஷன்ஷிப்புக்கு நாம இங்க ஹீலிங் ரிப்பீட் பண்ண போறோம். How many are you are excited for today's Ho'onopono healing session? எத்தனை பேர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணுறதுக்கு? ஸோ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம். அண்ட் உங்களை மாதிரியே நானும் இன்னைக்கு எக்ஸைட்டடாக தான் இருக்கிறேன். ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஸோ அதுக்கு நிறைய ஹீலிங் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு செஷனுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நாம் மேற்கொள்கிற அந்த ஹீலிங் 21 டைம்ஸ் ஹீலிங் அப்படிங்கிறது பேசிக் Ho'onopono ஹீலிங். ஸோ அந்த 4 ஃப்ரேசஸ், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய அந்த 4 ஃப்ரேசஸ் 21 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அது ஒரு பேசிக்கான Ho'onopono ஹீலிங் ஆகும். ஸோ நீங்கள் இங்கே நான் சொல்கிறத நீங்கள் சிம்பிளான இந்த பேசிக்கான ஸ்டெப்ஸை நீங்களே ஃபாலோ பண்ணிக்கிட முடியும். பட் இந்த இதை வச்சு எல்லா விஷயங்களும் நீங்கள் சரி பண்ணிட முடியுமா பேசிக் Ho'onopono வச்சு அப்படின்னா அது 100% பாசிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த Ho'onopono ஹீலிங்கில் அட்வான்ஸ்டு Ho'onopono ஹீலிங் அப்படின்னு இருக்குது, டார்கெட்டட் Ho'onopono ஹீலிங் இருக்குது, அண்ட் ஆல்சோ கான்வர்சேஷனல் Ho'onopono. ஸோ அட்வான்ஸ்ட் Ho'onopono அண்ட் கான்வர்சேஷனல் Ho'onopono ஆர் மோர் ஆர் லெஸ் த சேம், அண்ட் டார்கெட்டட் Ho'onopono இஸ் ஆல்சோ தேர். ஸோ உங்களோட ஸ்பெசிஃபிக் விஷயங்களுக்கு நீங்கள் Ho'onopono அப்ளை பண்ணணும் அப்படின்னா you have to get the proper guided healing sessions from
certified Ho'oponopono healer or somebody else or coaches அவங்க கிட்ட இருந்து தான் நீங்க உங்களுக்கு personalized customized-ஆ நீங்க இந்த ஹீலிங்கை எடுத்துட்டு போக முடியும். ஸோ அது முதல் கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். இங்க நாம செய்யறது பேசிக் Ho'oponopono தான். ஸோ இது அதுக்காண்டி வேலை செய்யாதானா கட்டாயமா வேலை செய்யும். இது ஒரு அளவுக்கு இது ஜென்ரலா ஒரு அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ணணும், ஒரு பர்டிகுலர் நபர் கூட உங்க ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் உங்களுக்கு அதுக்கு குவிக் ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபைடு ஹீலர்கிட்ட இல்லைன்னா கோச்சஸ்ட நீங்க செஷன்ஸ் எடுத்துக்கிட்டா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ அது நீங்க ஒன் பர்சனலைஸ்டு ஹீலிங் செஷனாகவும் இருக்கலாம், இல்லை குரூப் கோச்சிங்காகவும் இருக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே என்னோட செஷனில் நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒன் பர்சனல் ஹீலிங் செஷனும் கொடுக்குறேன். அது கஸ்டமைஸ்டு ஹீலிங் செஷனாக இருக்கும். உங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அதில் அட்வான்ஸ் ஹூஓனோபோனோ டெக்னிக்கு ப்ளஸ் இஎஃப்டி டெக்னிக்கு அதெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி குரூப் கோச்சிங்கில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு குரூப்புக்கு சேர்த்து ஹீலிங் பண்ணால் கூட அங்கேயும் உங்களோட ஸ்பெசிஃபிக் தேவை என்ன, உங்களோட ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள் என்ன, உங்களோட ஸ்பெசிஃபிக் பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குரூப் ஹீலிங் செஷனையும் நாங்கள் வந்து பிளான் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ எங்களோட கோச்சிங் செஷன் ஹீலிங் செஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இங்கே நாங்கள் கொடுக்குற இந்த பேசிக் ஹீலிங் செஷனை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே நாங்கள் ரிப்பீட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹூஓனோபோனோ ஹீலிங்கும் கிடைக்கும், ப்ளஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணி என்எல்பி அண்ட் ஆல்சோ இஎஃப்டி டெக்னிக் அது எல்லாம் யூஸ் பண்ணி ஜேர்னலிங் கொடுப்போம். அஃபர்மேஷன்ஸ் சில அஃபர்மேஷன்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி எ ஃபுல் 360 டிகிரி ஹீலிங் செஷனாக அது இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு இன்னும் நான் வந்து நிறைய ஃபர்தராக இந்த ஹீலிங் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, ஹீலிங் அப்படின்னு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்னோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். So that you can go for my one-on-one healing session, personalized one-on-one healing session, or you can take any kind of group healing session. So இது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலர் கேட்குறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப நாளாக ஹூஓனோபோனோ ஹீலிங் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு எந்த மாற்றமுமே வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் நேற்று செஷனில் சொன்ன மாதிரி தான் உங்களோட என்ன சொல்ல ஒரு ஃபேனோட கண்ட்ரோல் ஸ்விட்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபேனுக்கு கண்ட்ரோல் ஸ்விட்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் 1ன்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1ங்கிற ஸ்பீடில் தான் உங்கள் ஃபேன் சுற்றும். 2ன்னு வச்சிங்கன்னா 2ங்கிற ஸ்பீடில் சுற்றும். 3ன்னு வச்சிங்கன்னா 3 ஸ்பீட் சுற்றும். 4, 5 வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஃபேனு ஸ்பீடு ஃபுல்லாக சுற்றும். அது மாதிரி தான் உங்களோட ஹீலிங் எல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு 4 லெவல்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஒரு ஸ்விட்சு அதில் 4 லெவல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 4 லெவல்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஃபீலிங்ஸு, தாட்ஸு, பிலீஃப்ஸு, ஆக்ஷன்ஸ், FTBA. ஸோ எஃப்ங்கிறது லெவல் 1 ஸ்பீட் 1 அண்ட் டீங்கிறது ஸ்பீட் 2 லெவல் 2. அப்படி ஒரு அனாலஜிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லெவல் இருக்கு. FTBA ஃபீலிங்ஸு, தாட்ஸு, பிலீஃப்ஸு, ஆக்ஷன்ஸு. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து நான் ஹீலிங் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு எப்பவும் ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, அதுவும் எனக்கு பர்டிகுலராக நடக்குமா அப்படின்னு ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இல்லை மற்றவங்கள பார்த்து வேற யாருக்காவது நல்ல ஹீலிங் நடத்து அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை அவங்க அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பொறாமையோ இல்லை மனசில் கொஞ்சம் வருத்தமோ வருது அப்படின்னா உங்களுக்கு ஹீலிங் ப்ராப்பராக வேலை செய்யாதுங்க. ஸோ இது சர்ஃபேஸ் லெவலில் பண்ணக்கூடிய வேலை கிடையாது. ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்ல நெடுந்தூர பயணம்.
ஸோ நான் இன்னைக்கு இந்த ஹூனோபோனோ சாண்டிங் இத்தனை தடவை பண்ணினேன், ஸோ நாளைக்கு இல்லை ஒரு 2 வாரத்தில் 1 மாசத்துல நான் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இது கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இந்த 4 விஷயத்துலையும் கவனத்தில் வைக்கணும். ஃபீலிங்ஸு, தாட்ஸு, பிலீஃப்ஸு அண்ட் ஆக்ஷன்ஸ். இந்த 4 விஷயங்களும் தூய்மையாக இருக்கணும். இந்த 4 விஷயங்களும் உங்களை ஹையர் வைப்ரேஷனில் வைக்கிறதா இருக்கணும். உங்கள் மனசில் நினைக்கலாம், தாட்ஸ் தானே, நான் மனசுக்குள்ளே தானே திங்க் பண்ணுறேன், யாருக்கு வெளியில் தெரிய போகுது அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஆற்றாமை, பொறாமை, இல்லை ஒரு வெறுப்பு அதெல்லாம் மனசுக்குள்ள நீங்கள் வச்சிருந்தீங்க, அது வெளியில் தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு பண்றீங்கங்க. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே யூனிவர்ஸுக்கு கரெக்டா தெரியும். யூனிவர்ஸ் இஸ் ஹேவிங் தட் ஃப்ரீக்வன்சி. யூனிவர்ஸுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஃப்ரீக்வன்சி தான். நீங்க வாய் திறந்து பேச வேண்டாம், வாய் திறந்து சொல்ல வேண்டாம், இல்ல கைகள்னாலேயோ சைகைனாலேயோ சொல்ல வேண்டாம். உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரி எனர்ஜி இருக்கு, உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரி வைப்ரேஷன் இருக்கு, உங்க மனசுக்குள்ள என்ன மாதிரி சக்தி இருக்கு, அதை தான் யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு உள்ள வந்துட்டீங்க அண்ட் உங்களுக்கு ஹீலிங் ப்ராப்பரா ஃபாஸ்டா அண்ட் ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த 4 விஷயத்தையும் முழுசா கவனத்துல வச்சுக்கோங்க. ஃபீலிங்ஸு, தாட்ஸு, பிலீஃப்ஸு அண்ட் ஆக்ஷன்ஸு. அது எப்பவுமே உயர்ந்ததா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி நம்பிக்கையோட இருங்க. இந்த 4 விஷயமும் நீங்க ஹையர்லா வச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு ஹீலிங் நடக்கும். அது நடக்காம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வேலை நடக்காம இருக்குன்னா கட்டாயமா நீங்க எங்க பார்க்கணும், உங்களுக்குள்ள பார்க்கணும். டோன்ட் லுக் அவுட் சைட். Healing is always looking inside. If it is not happening for you, kindly get your attention towards your inner self. உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு உள்ள போய் பாருங்க, என்ன விஷயம் நம்மளை இந்த ஹீலிங்ல இருந்து தடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ கட்டாயமா இந்த ஹீலிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாக்கேஜஸ், இந்த மாதிரியான நெகட்டிவ் சிந்தனைகள் அது எல்லாமே கொஞ்சம் நிறைய குறைஞ்சிரும். ஸோ அப்படி குறையணும்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் செஞ்சால் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ உங்களால் 108 முறை ஹீலிங் ஹூனோபோனோ ஹீலிங் பண்ண முடியாட்டாலும் யூடியூப்ல நிறைய லிங்க் இருக்கு, நிறைய வீடியோஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த வீடியோஸை நீங்க சர்ச் பண்ணி பார்த்து மார்னிங் அண்ட் நைட்டு நீங்க உங்க வீட்டில் அந்த ஹூனோபோனோ 108 டைம்ஸ் ஹீலிங் ப்ரேயரை நீங்க ஜஸ்ட் பிளே பண்ணி கூட விடலாம். இட் வில் ஆல்சோ ஹெல்ப். நீங்க தான் அதை ரிப்பீட் பண்ணணும்னு இல்லை. ஏன்னா ஹூனோபோனோ ஹீலிங் ப்ரேயர் இஸ் அ எனர்ஜி மெடிடேஷன் ஆர் எனர்ஜி ஹீலிங் மந்த்ரா. ஸோ அதனால கட்டாயமா அந்த ஹீலிங் ப்ரேயரை நீங்க யூடியூப்ல போட்டு பிளே பண்ணி விட்டா கூட அது இந்த உங்களை சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலைகளை எனர்ஜெட்டிக்கலி அது மாற்றக்கூடிய சக்தி இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு 108 முறை ஹூனோபோனோ ஹீலிங் இருக்கிறது நம்மளோட யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கிறத கூட நீங்க பிளே பண்ணி விடலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்ச விஷயங்கள். ஸோ இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ள வர்றோம் நம்ம ஹூனோபோனோ ஹீலிங் ஃபார் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்க எத்தனை பேர் ஹானஸ்டா சொல்லுங்க, ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது யார் கூடயாவது ஏதாவது ஒரு என்ன சொல்ல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்டுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டி நிர்ணயம் செய்யப்படுது. நீங்க யார் கூடயாவது எப்பவுமே ஒரு ஆர்கியூமெண்ட்லயோ இல்லை எப்பவுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவங்க கிட்ட அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு டஃபர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னா கட்டாயமா உங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டிலையும் அது கட்டாயமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மனசுக்குள்ள நமக்கு ஒரு ஆற்றாமை அதெல்லாம் இருக்கும்போது அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பாதிக்கும். ஸோ நான் அதை என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு விஷயம் மட்டும் நமக்கு அபண்டன்ஸ் கிடையாது. அதாவது
வாழ்க்கையில பணம் இருந்தா மட்டும் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நமக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும், நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், நமக்கு வாழ்க்கையில நல்ல ஹெல்த் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், நல்ல கெரியர் வேணும், அதுக்கப்புறம் நல்ல மணி வேணும். அதுதான் எல்லாம் இருந்துச்சுன்னா மணி சைடு எஃபெக்டா ஒரு அடிஷனல் என்ன சொல்ல சந்தோஷத்தை தரக்கூடியதா தான் இருக்கணுமே ஒழிய மணி மட்டுமே ஒரு காரணமா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் என் கிளைண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். ஸோ அதனால நாம எப்பவும் எய்ம் பண்ண வேண்டியது ஹோலிஸ்டிக் அபண்டன்ஸ். அதைத்தான் எய்ம் பண்ணோம். எல்லா 5 டைமென்ஷனல் ஏரியா ஆஃப் அவர் லைஃப் should feel that richness. நீங்க உங்க வாழ்க்கையில 5 ஏரியாக்கள், அதாவது உங்களோட ஹோலிஸ்டிக் ஹெல்த், பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், உங்களோட ஹோலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், உங்களோட பர்சனல் growth அண்ட் உங்களோட ஹோலிஸ்டிக் வெல்த், மணி அண்ட் வெல்த், அதுக்கப்புறம் ஹோலிஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இதுதான் 5 டைமென்ஷனல் கோல்ஸ்னு எங்க கம்யூனிட்டியில நாங்க சொல்றோம். ஸோ இந்த 5 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லயும் உங்களுக்கு ரிச்னஸ் இருக்கணும். இந்த 5 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லயும் உங்களுக்கு அபண்டன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க ஒரு ஹோலிஸ்டிக்கலி அபண்டன்ட் லைஃப் வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா அது மற்ற டைமென்ஷன்ஸை பாதிக்கும். உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை அப்படின்னா அது மற்ற டைமென்ஷன்ஸை பாதிக்கும். ஸோ அதுல முக்கியமான டைமென்ஷன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். அதை ஒத்துக்கிறீங்களா? Relationship is a very crucial dimension of life which affects other areas of life also. ஒத்துக்கிறீங்களா? நீங்க ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது நமக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நம்மளால நல்ல ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்மளால நம்மளோட பர்சனல் growthலயோ கெரியர் growthலயோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, நம்மளால ஸ்பிரிச்சுவாலிட்டி காட் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே நம்மளால முடியாது நம்மளோட ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னா. ஸோ அதனால இட் மெயின்லி டிபெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையோட தரம், நம்மளோட வாழ்க்கையோட குவாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் யூ ஆர் ஹேவிங் இன் யுவர் லைஃப். ஸோ இது இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ நாம் இப்போ அடுத்து போக போகிறது ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு நம்ம ஹூனோபோனோ சாண்டிங்குள்ளே வரப்போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, யாரோட எந்த ரிலேஷன்ஷிப்போட நீங்க இன்னைக்கு ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எழுதுங்க. ஸோ இது நான் ஆக்சுவலாக நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப் வேணால் எழுதலாம். ஆனால் நாம் இன்னைக்கு ஹூனோபோனோ சாண்டிங் பண்ண போகிறது ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட தான். ஸோ நான் அது இப்போதைக்கு ரிவீல் பண்ணலை. நீங்கள் இந்த டாஸ்கை பண்ணி முடிங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்போட நீங்கள் ஹீல் பண்ணணும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பெட்டராக ஆக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஹூனோபோனோ ஹீலிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எஸ், தேங்க்யூ சுசி, மை செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ட்ரூ ட்ரூ. ஸோ அவங்களோடனான ரிலேஷன்ஷிப், நமக்கூடனான ரிலேஷன்ஷிப், அதுதான் ரொம்ப முக்கியங்க. ஸோ நம்ம கூட எப்படி சந்தோஷமா இருக்கோமா இல்லையா, நாம எவ்வளவுக்கு அவ்வளவு நமக்குள்ள சந்தோஷமா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நம்ம மற்றவங்கள்ட்ட சந்தோஷமா இருக்க முடியும். புரிஞ்சுக்கிறீங்களா? ஸோ நம்மளை நாமளே லவ் பண்ணல, நம்மளை நாமளே ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்மளை நாமளே வேல்யூபிளா நினைக்கல அப்படின்னா மற்றவங்களும் நம்மளை அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை கட்டாயமா அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களும் நம்மளை லவ் பண்ண மாட்டாங்க, அவங்களும் நம்மளை முக்கியமா கருத மாட்டாங்க. ஸோ மை செல்ஃப், என்னோட உறவு முக்கியம்னு சுசி சொல்லியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சுசி. ஸோ அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாரு கூட ரிலேஷன்ஷிப் சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிலேஷன்ஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போ எடுக்கிறோம், அதை எழுதிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும் அப்படின்னா, இல்லை நம்ம வாழ்க்கையோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில இருக்கிற எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன் அது ஹையரா இருக்கணும் அப்படின்னா முக்கியமா 2 ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணுங்க. யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட பேரண்ட்ஸோடனான உறவு.
உங்கள் அம்மாவோட மதரோடான ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் ஃபாதரோட ஆன ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா அந்த 2 பேர் தான் உங்கள் வாழ்க்கையோட சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சக்தி கொடுக்கக்கூடிய 2 ரிலேஷன், அவங்க தான் உங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு நீங்கள் அவங்க மூலமாக தான் வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சக்தியும் அவங்க தான் சோர்ஸ், அவங்க தான் மூலம். ஸோ அவங்க கிட்ட இருந்து தான் உங்களுக்கு சக்தி வந்திருக்கு. அந்த சக்தி வரும்போதே அவங்க கிட்ட இருக்கிற வூன்ஸு, அவங்க கிட்ட இருக்கிற ட்ராமா, அவங்க கிட்ட இருக்கிற பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அதுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால மெயினாக உங்கள் வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அது யார் கூடனாலும் சரி, உங்கள் கூடயோ இல்லை ஸ்பவுஸ் கூடயோ இல்லை மாமியார் கூடயோ யார் கூடனாலும், எங்கெல்லாம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஸ்டக் ஆகியிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க, எதை நீங்கள் செஞ்சாலும் ஒரு ஏமாற்றமாக தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல எங்கே செக் பண்ணணும்? உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யுவர் மாம் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் டேட். உங்கள் அம்மாவுடனான உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் அப்பாவுடனான உங்கள் ரிலேஷன்ஷிப்பு, அதைத்தான் முதல்ல செக் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் உங்களோட சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு ஏதாவது வருத்தமோ இல்லை கோபமோ இருக்குது, இல்லை உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே ஏதோ வருத்தமோ கோபமோ இருக்குது, இல்லை உங்களை அவங்க நல்லா அன்பாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் இருந்தது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, உங்கள் ஸ்பவுஸ் கூடனான உங்களோட ரிலேஷன்ஷிப்பு பாதிக்குங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா வேறு எங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் அப்பாவுடனான உறவும் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்கள்ட்ட உங்கள் அப்பா ஒருவேளை உங்கள் அப்பா நீங்கள் வளர்ந்து வர்ற டயத்தில் இல்லாமல் இப்போ இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு எங்கள் அப்பா காலேஜ் படிக்கிற வரைக்கும் இருந்தாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்தோன்னே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ எந்த நேரத்தில் என் வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்கள் இருந்ததோ அப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஃபெல்ட் தட் அந்த எனர்ஜி கொஞ்ச நாளுக்கு எனக்கு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன், அப்பா இல்லையே நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் தட் எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா யூனிவர்ஸோட கலந்துட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருந்ததை விட இப்போ யூனிவர்ஸ்லேருந்து மை டேட் இஸ் பிளெஸ்ஸிங் மீ அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு அடுத்துலேருந்து நான் எப்போ என்ன ஒரு முக்கியமான புது காரியம் ஆரம்பித்தாலும் எங்கள் அப்பாவை நான் மனசில் வேண்டிக்குவேன், கடவுளை வேண்டுற மாதிரி எங்கள் அப்பாவை வேண்டிக்குவேன். ஃபுல் சக்தி எனக்கு கொடுங்கப்பா, நீங்கள் இதை பிளெஸ் பண்ணுங்க, எனக்காக வேண்டி என் கூட எந்த ஸ்ட்ரகிள் எந்த கஷ்டம் வந்தாலும் பி வித் மீ, நான் அடையிற எல்லா வெற்றியையும் நீங்க பக்கத்துல இருந்து எவ்வளவு கொண்டாடுவீங்களோ அதே மாதிரி நீங்க கொண்டாடுங்கப்பா அப்படின்னு நான் ஒரு தடவை நான் எங்க அப்பா கூட நான் என்ன சொல்ல இமேஜினரி கான்வர்சேஷன் பண்ணும்போது எனக்கு எல்லா விஷயங்களும் கிளியர் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2-3 பேர் கூட பிறந்திருப்பாங்க. அம்மா ஒருத்தங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நம்ம நினைப்போம். அம்மா அப்படி நினைக்கிறாங்களான்னு தெரியாது, பட் நம்ம அப்படி நினைப்போம். ஸோ அந்த ஒரு ஃபீல் நம்ம மனசுக்குள்ள இருந்தாலும் அதுவும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும். ஸோ இது எதுக்காண்டி இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்போட சோர்ஸ் சக்தி நம்ம உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கான எனர்ஜி உங்களுக்கு யார்கிட்ட இருந்து தான் கிடைக்கி? உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் கிடைக்கி. அதனால கட்டாயமா உங்க அப்பா அம்மாவோடனான உறவு உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஒருவேளை சரியா இல்லைன்னா நீங்க அதை சரிப்படுத்த பாருங்க, நீங்க ஹீலிங் பண்ணி அதை சரிப்படுத்த பாருங்க. அப்பதான் யுவர் லைஃப் வில் கெட் ப்ளூமிங், யுவர் லைஃப் வில் கெட் பியூட்டிஃபுல். ஆர் யூ ஏபிள் டு ரெசனேட் வித் மீ வாட் ஐ ஆம் சேயிங்? தேங்க்யூ சுசி, தேங்க்யூ. சுசி சொல்றாங்க ரெசனேட்ஸ், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் டாஸ்க் என்னன்னா, யாரு கூட ஆன ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஹீல் பண்ண விரும்புகிறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் எழுதிக்கோங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கூட இருக்கிற அந்த
ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க 1 to 10. அந்த 1 to 10க்கு அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஸ்கோர் கொடுப்பீங்களோ அந்த ஸ்கோரை எழுதுங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்கோர் அட் ப்ரெசன்ட் ஆர் கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்கோர். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடான ரிலேஷன்ஷிப்பை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னுடனான அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் மை செல்ஃப்னு போட்டிருக்கிறேன்னா எனக்கு என்னோட ஆன உறவுக்கு எவ்வளோ ஸ்கோர் கொடுக்குறேன்னா தற்சமயம் 6ன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது 6ன்னு ஸ்கோர் கொடுத்துட்டு மை எமோஷன் டுவர்ட்ஸ் தட் ரிலேஷன் அது எழுதுங்க. தேர்ட் ஸ்டெப்பு மை எமோஷன் டுவர்ட்ஸ் தட் ரிலேஷன். ஸோ என்னோட நான் இருக்கிறது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா செல்ஃப் டவுட் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நான் அந்த நிலையெல்லாம் கடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறனால தான் என்னால் இவ்வளவு செஷன்ஸு இவ்வளவு இது எடுக்க முடியுது. அண்ட் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னா என்னோட ஹீலிங் தான். ஸோ அதனால நான் இங்கே கொடுக்கறது எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு செல்ஃப் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த எமோஷன் செல்ஃப் டவுட்டுன்னு நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இது மூணும் கரண்ட் ஸ்டேட்டுக்கு கரண்ட்ல இருக்கிற எந்த ரிலேஷன்ஷிப்பு கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்கோரு அதுக்கப்புறம் கரண்ட் எமோஷன் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு அடுத்து நீங்க எழுத வேண்டியது ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப். அதே தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே தான் நீங்க எடுத்துக்க போறீங்க. ஹீல் ஆகுறதும் அந்த ரிலேஷன்ஷிப்காக வேண்டிதான். ஸோ ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ சேம் as that of the current relationship. பட் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப் ஸ்கோர் ஃபியூச்சரில் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கான ஸ்கோர் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. நான் எனக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் 6ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா அடுத்து நான் ஃபியூச்சரில் என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இம்ப்ரூவ் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்குறேன். 7ஓ 8ஓ கொடுக்குறேன். சரியா? இதுல நீங்க டபக்குன்னு ஒரு 3 ஸ்கோர் கொடுத்துட்டு அடுத்து ஃபியூச்சர் ஸ்கோர் 10 அப்படின்னு ஆல் டுகெதர் கொடுக்காதீங்க. ஸோ அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏத்துக்காது. 3ல இருந்து அப்படியே தாவி 10க்கு போறத ஆல் ஆஃப் அ சடன் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏத்துக்காது. ஸோ அதனால நீங்க ஸ்கோரு கொஞ்சம் கூட கொடுங்க. கரண்ட்ல கொடுத்ததோட கொஞ்சம் கூட கொடுங்க. ஸோ நான் 6 கொடுத்துருக்கிறேன், கரண்ட்ல நான் 8 கொடுக்குறேன். ஃபியூச்சர் ஸ்கோர் 8ன்னு நான் கொடுத்துருக்கிறேன். எமோஷன் அது நான் கரண்ட்ல செல்ஃப் டவுட்னு கொடுத்துருந்தேன். ஃபியூச்சர் எமோஷன் விச் ஐ வுட் லைக் டு ஃபீல். ஸோ நான் ஃபியூச்சர்ல என்ன எமோஷன் ஃபீல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா செல்ஃப் லவ் செல்ஃப் டவுட் நான் பண்றேன். அதனால ஃபியூச்சர்ல நான் என்னைய முழுமையா லவ் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபியூச்சர் எமோஷன் விச் ஐ வாண்ட் டு ஃபீல் வித் தட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்கோர் இது எதுக்காக வேண்டினா நம்மளை நாமளே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த ரிலேஷன்ஷிப்போட உங்களுக்கு கேப் எப்படி இருக்குன்னு? குட் யூ ஃபீல் தட் கேப்? கரண்டாக என்ன ஸ்கோர் வருது அண்ட் ஃபியூச்சரில் என்ன ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க, அந்த கேப் என்ன? ஸோ இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்கான எமோஷன் என்ன, ஃபியூச்சரில் அந்த ரிலேஷன்ஷிப்கான எமோஷன் என்ன, இது உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியுதா? ஸோ நவ் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் அவர் ஹீலிங். நம்ம ஹீலிங்கை ஆரம்பிக்க வேண்டிய நேரம். நான் ஆஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் வி ஆர் டூயிங் ஒன்லி பேசிக் ஹூனோபோனோ ஹீலிங் செஷன், நாட் அன் அட்வான்ஸ்ட் ஆர் டார்கெட்டட் ஆர் கான்வர்சேஷனல் ஹூனோபோனோ. நான் ஆரம்பத்தில் கான்வர்சேஷனல் ஹூனோபோனோ கொஞ்சோண்டு கொடுக்குறேன், கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். பட் இந்த ஹோல் ப்ராசஸ் பேசிக் ஹூனோபோனோ ஹீலிங் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹீலிங் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹீலிங் நான் இன்னைக்கு கொடுக்குற செஷன் ஹீலிங் உங்களுடனான அந்த செஷனுக்கு தான் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் பர்சனோட தான் ஹீல் பண்ணணும்னா அவங்கள நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை மனசில் நினச்சிக்கோங்க டு ஹீல்.
ஓகே, அப்படி இல்லைன்னா யூ பெட்டர் ஸ்டார்ட் வித் தி ஹீலிங் ப்ரேயர் ஃபார் யுவர் செல்ஃப். My recommendation would be always to start the relationship healing with yourself. ஸோ ஹூனப்போனோவே அதுதான் செல்ஃப் ஹீலிங். நம்மளை ஹீல் பண்ண நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே ஹீல் ஆகும். அதுதான். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் உங்களுடனான ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த செஷனில் செல்ஃப் ஹீலிங் தான் பண்ண போகிறோம். உங்களுடனான ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஹீல் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி ஃபார் தி ஹீலிங் செஷன்? Gently close your eyes and sit comfortably and relaxed. Let the music flow throughout your body. And let your heart be filled with love. And let this music heal every cell of your body. I take 100% responsibility for whatever is within me that has created or contributed to this disharmony in the relationship. I take 100% responsibility for whatever is within me that has created or contributed to this disharmony with myself. I ask for forgiveness. I cleanse this negative energy and I release it to love and light. I ask for forgiveness. I cleanse this negative energy and I release it to love and light. I am sorry for any pain or distance I may have caused knowingly or unknowingly. I am sorry for any pain or discomfort I may have caused knowingly or unknowingly with myself. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட இந்த வலிகளுக்கும் இந்த டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் என்னோட செல்ஃப் டவுட்டுக்கும் நான் காரணமாக ஆயிருந்தேன். என்னை மன்னிச்சிரு. Please forgive me for the moments I acted out of fear instead of love. Please forgive me for the moments which I acted out of fear instead of love, and I hated myself many a time, and I doubted myself many a time. Please forgive me. நிறைய நேரங்கள்ல நான் அன்புனால ஏங்குறதுக்கு விட பயத்தினாலையும் சந்தேகத்தினாலையும் பச்சாதாபத்தினாலையும் நான் என்னைய புறக்கணிச்சிருக்கிறேன். நான் என்னைய நிறைய நேரத்துல அன்பு செலுத்தாம இருந்திருக்கிறேன். அதுக்காக வேண்டி
என்னை மன்னிச்சிரு. Thank you for showing me the areas within myself that need healing at present. Thank you for showing me all the areas within myself that need healing, cleansing and clearing at this moment. எனக்குள்ள எந்தெந்த பகுதிகள் எல்லாம் ஹீலிங் தேவைப்படுது, கிளியரிங் தேவைப்படுது, கிளீனிங் தேவைப்படுது அப்படின்னு எனக்கு உணர்த்தினதுக்காக வேண்டி மிக்க நன்றி. I love you for being a part of my journey and helping me grow always. I love you being with me in spite of all struggles which I have gone through and helping me to heal and grow. என்னோட நீ எந்த நேரத்திலையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை விட்டுட்டு போகாம என் கூடயே இருந்து எனக்கு நான் ஹீல் ஆகிறதுக்கும் நான் வளர்றதுக்கும் உதவி செஞ்ச உனக்கு நான் ரொம்ப என்னோட லவ்வை தெரிவிச்சுக்கிறேன். நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். Now we are starting with our 21 times of Ho'oponopono chanting. Be with me with the eyes closed. If you are feeling something shifting in yourself, or if you are feeling some discomfort in your heart, and if you are feeling to cry, don't stop yourself. Let the tears clean you. Let the tears heal you. Let the tears dissolve you. உங்களை அப்படியே கரைக்கட்டும். எந்த எமோஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. என் கூட இருங்க. நான் ஹீலிங் பண்ணுற போது அந்த சாண்டிங்கை கூடவே சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் மனசு உங்கள் மைண்ட் எங்கேயாவது வாண்டர் ஆச்சு, எங்கேயாவது போச்சுனாலும் திருப்பி அதை இந்த ஹீலிங் சாண்டிங்க்கு கொண்டு வாங்க. காரணத்தை கொண்டு கண்களை திறக்க வேண்டாம். So starting with our 21 times of Ho'oponopono healing for yourself. Dear me, நான் எப்பெல்லாம் டியர் மீன்னு சொல்றேனோ உங்க மனசுக்குள்ள டியர் அப்படின்னு உங்க பேரை நீங்க எடுத்துக்கிடலாம். ஓகே, நான் ஜென்ரலா எல்லாருக்கும் பொதுவா டியர் மீ அப்படின்னு சொல்றேன். நீங்க உங்களோட பேரை எடுத்துக்கலாம். டியர் மீ, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, please forgive me, I am sorry, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you, I love you. Dear me, I am sorry, please forgive me, thank you,
I love you. Dear me, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear me, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear me, I am so sorry. Please forgive me. Thank you. I love you. Dear me, I am so sorry. Please forgive me. Thank you. I love you. Dear me, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Dear me, please forgive me. I am sorry. Thank you. I love you. We are done with our 21 times of Ho'oponopono healing chanting for relationship with ourselves. Please be in this energy for few seconds, and when you feel ready, gently rub your hands, generate that heat and energy, positive energy, and put it over your face, forehead, eyes, cheeks, hands, shoulders, and then gently open your eyes when you are feeling completely ready. So how are you feeling now? இப்போ இதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த ஹீலிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் கொடுங்க. ஹீலிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்கோர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஹீலிங்க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஸ்கோரும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு லெவலாவது அது கூடியிருக்கும் அப்படின்னு நான் கட்டாயமாக நம்புகிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த ஹீலிங் கொடுக்கும்போது அழுதீங்க? How many of you went into tears while doing this 21 times of Ho'oponopono healing for yourself? Anybody wants to share your experience? If you are here in this live session, you can type in the comments. எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த ஹீலிங்? உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுத்தது, எந்த மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம். felt bad. Why, Susi, you are saying that felt bad? Whether this, I'm not loved, which means that you felt bad that you have not loved you as you wanted earlier. அப்படி சொல்றீங்களா? நீங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அன்பை இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரத்துக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிறதுனால பேடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஐ எம் நாட் ஏபிள் டு கெட், இல்லை இந்த ஹீலிங்னால நீங்கள் பேடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் இட். What Susi is saying, I am not able to get the exact experience of her. Lakshmi hugged myself. Thank you, my dear. Yes, Susi, நம்ம நிறைய நேரங்களில் நம்மளை தான் பார்க்க மாட்டேங்கிறோம். நமக்கான அன்பை நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ நமக்கிட்ட நம்ம அன்பு கொடுக்காம மற்ற இடத்துல வெளியில் தேடி பிரயோஜனமே இல்லை. ஸோ ஸ்டார்ட் ஃபில்லிங் யுவர் கப் ஃபர்ஸ்ட் before giving love to anyone else. Try to love yourself unconditionally. Try to love yourself with all the flaws. Try to love yourself with all your mistakes. Try to love yourself irrespective of what come may. உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி, நான் இருக்கேன் உன் கூட. இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, இன்னைக்கு இந்த ஹீலிங் செஷன் உங்களுக்கு நடந்திருக்கு, இங்கே இந்த செஷனில் ப்ராமிஸ் பண்ணுங்க, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், என்ன பூகம்பமே என்னை அசைச்சு பார்த்தாலும் நான் என்னைய விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்னைய கட்டாயமாக லவ் பண்ணுவேன். நான் எனக்காக வேண்டி என்னைக்கும் நிற்பேன்.
நான் என் கூடையே இருப்பேன், என் கூட இருக்கிற என்னைய நான் மதிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. உங்க வாழ்க்கையே வேற லெவலுக்கு போகுங்க. I assure you that your life is going to have a quantum shift after having that promise. Yes, always seeing me from others' perspectives unshamed me. எஸ், நாம் அதைத்தான் நம்ம நிறைய நேரத்தில் செய்கிறோம். மற்றவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம மனசில் அப்படி ஆழமாக பதிஞ்சிருது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிமூவ் பண்ண முடியும். ஆழமாக பதிஞ்ச விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா ஹூனோபோனோ கிளியரிங் நம்ம சொல்கிறதே என்னன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் வேலை செய்கிறது தாங்க. ஏன்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் நம்மளோட மெமரி, நம்மளோட டேட்டா, மெமரிங்கிறத கம்ப்யூட்டர் பேசிஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னா மெமரி இஸ் நத்திங் பட் எ சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா. அதுதான் டேட்டாவாக நமக்கு உள்ளுக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகி இருக்கு. அதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால இந்த ஹூனோபோனோ ஹீலிங்கே எதுக்காக வேண்டி அப்படின்னா clearing that memory at the subconscious level, clearing that data or replacing that data. பழைய டேட்டா, ஓல்டு டேட்டாவை நியூ டேட்டாவால் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மெமரி என்னவாயிரும், ரெஃப்ரெஷ் ஆயிரும். கம்ப்யூட்டர் மாதிரியே தாங்க ஓல்டு டேட்டாவை நியூ டேட்டாவை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். எஸ் சுசி, ஹியர் ஆஃப்டர் ஐ am loved and I am worthy and I am having me. Yes, that is the power of self-love. ஸோ நாம் நமக்காக வேண்டி இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெரிய பலமே நம்ம நிறையா விஷயங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறதுக்கு உதவும். ஸோ ஹேவிங் திஸ் செட், ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ இயர்லியர், நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ஹீலிங் செஷன் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ இன் யுவர் ஹீலிங் ஜேர்னி. ஏதாவது இதுவரைக்கும் நம்ம 4 நாட்களாக ஹீலிங் செஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, குவரிஸ் இருக்கா, அது எதுவும் இருந்தால் இப்போ கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாம் இன்னைக்கு இந்த ஹீலிங் செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் போடலாம். ஸோ ஆஸ் ரெக்வஸ்டட் ஃப்ரம் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ், நாங்கள் ஹூனோபோனோ ஹீலிங்கோட சேர்த்து நாங்கள் லவ்விங் கைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு மெடிடேஷனும் டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன். அது இந்த உலகத்துக்கே ஒரு லவ்வை கொடுக்கக்கூடிய, ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெடிடேஷன் ப்ரேயர். அதை நாங்கள் ஹூனோபோனோட சேர்த்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு நாங்கள் பண்ணினதுனால அந்த ரெக்வஸ்ட்டை நான் இன்னைக்கு ஹானர் பண்ணுறேன். ஸோ அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய அந்த லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன் ஆர் மெட்டா மெடிடேஷனை நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கண்களை மூடிக்கோங்க. நான் அந்த ப்ரேயரை பண்ணுறேன், அதை நீங்கள் என்னோட சேர்ந்து சொல்லலாம். மே ஐ பி ஹாப்பி, மே ஐ பி ஹெல்தி, மே ஐ பி சேஃப், may I be at peace, may I be free from worries and struggles, may you be happy, may you be healthy, may you be safe, may you be free from worries and struggles. May the universe be happy. May the universe be healthy. May the universe be safe. May the universe be free from worries and struggles. Thank you.
thank you. This is the loving kindness meditation or loving kindness prayer or metta meditation or metta prayer. ஸோ நாங்கள் இப்போ ரிப்பீட் பண்ணது ஜென்ரல் லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷன், ஜென்ரல் மெட்டா மெடிடேஷன். பட் இதையும் நாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த மாதிரி லெங்க்தியராக கொண்டு போகணும் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னோட செஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் அப்படிங்கிறது எங்களோட ஃபேமிலி கம்யூனிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், எங்களோட ஃபேமிலி, எங்களோட சிஸ்டர்ஹுட். அதில் 7 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அவங்களோட இணைஞ்சு இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சில்வர் மெம்பர்ஷிப் இருக்குது, பிரான்ஸ் கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் விவரங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் போடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தேவையான விவரங்களை நான் தர்றேன். அங்கே நாங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே 3 ஃபேஸஸில் இருக்குது. ஹீலிங் ஃபேஸு, உங்களை முதல்ல நான் ஹீல் பண்ணுறேன் நிறையா டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி. அதுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸு, அதுக்கு அடுத்து மேனிஃபெஸ்டேஷன் ஃபேஸு. இந்த 3 ஃபேஸில் தான் நான் எல்லா செஷன்ஸும் நாங்கள் மெம்பர்ஷிப்குள்ளே டீல் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஹீல் பண்ணுறதுக்கு உதவுறேன், அதுக்கப்புறம் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறேன். அதுதான் எங்களோட கம்யூனிட்டியோட ஃபேஸஸ்ஸு. ஸோ அதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் டிஎம்மில் ரீச் அவுட் பண்ணுங்கள், கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ சிசி, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி டியர்ஸ். எஸ், healing will give you tears. May you be blessed and may you be live in abundance. May you be live at peace. Thank you so much for tuning in to today's healing session. Thank you SAC community. Yes, SAC community, more abundance to SAC community. Thank you so much. நாளைக்கு மறுமுறை இதே 9 மணிக்கு நாம் சந்திக்கலாம். நாளைக்கு நம்ம ஹீலிங் ஹூனோபோனோ ஹீலிங் எதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் க்ரோத்து இல்லை கெரியர் க்ரோத்து, ஏதோ ஒரு விதத்தில் பர்சனல் உங்களுக்கு செல்ஃப் க்ரோத் வேணும், செல்ஃப் டெவலப்மெண்ட், பர்சனல் டெவலப்மெண்ட், கெரியர் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹூனோபோனோ ஹீலிங் சாண்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு சந்திக்கிறேன் மறுபடியும் உங்களை. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வசந்தா விவேக், உங்களோட சோல் சிஸ்டர் அண்ட் மிட் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் ஃபார் விமன். ஸோ see you, stay happy, stay mindful, stay abundant. ஸோ இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க. பை பை, டேக் கேர்.